தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காலையிலேயே குளித்து புத்தாடைகள் அணிந்து பொங்கலிட்டு வருகின்றனர். புத்தரிசி கரும்பு வெல்லமுமாக பொங்கல் பானையில் பொங்கி வருவதை பார்த்து குலவையிட்டு பொங்கலோ பொங்கல் என மக்கள் உற்சாகமாக மகளை வரவேற்று வருகின்றனர். பல இடங்களில் பட்டாசுகளை வெடித்தும் பொங்கலை மக்கள் கொண்டாடினர். தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கிடம் நாம் தமிழர் தலைமை நிலைய செயலாளர் செந்தில்குமார் புகார் மனு அளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது சீமானுக்கு இடையூறு விளைவிக்க காங்கிரஸ் கட்சி திட்டமிட்டுள்ளதாகவும், அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியின் தலைவரை தேர்தல் பரப்புரை செய்ய முடியாத அளவிற்கு ஜனநாயகம் கேள்விக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அம்மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டமன்ற வரலாற்றிலேயே சட்டப்பேரவைக்குள் வாக்கிங் போகும் ஒரே ஆளுநர் ரவிதான் என துணை முதல்வர் உதயநிதி கலாய்த்துள்ளார். கடந்த முறை தமிழ்நாடு என்று சொல்லக்கூடாது என்று சொன்னவர் இந்த முறை தமிழ்தாய் வாழ்த்து பாடக்கூடாது என்று சொல்லி வெளியேறியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய எந்த அளவிற்கு முக்கியமோ அதே அளவிற்கு தமிழ்தாய் வாழ்த்தும் தங்களுக்கு முக்கியம் எனவும் கூறியுள்ளார். பும்ராவுடன் தன்னை ஒப்பிட வேண்டாம் என கபில்தேவ் அறிவுறுத்தியுள்ளார். ஒரு தலைமுறை வீரரை மற்றொரு தலைமுறையுடன் ஒப்பிட முடியாது எனவும், தற்போதுள்ள வீரர்கள் ஒரு நாளைக்கு 300 ரன்கள் எடுக்கின்றனர், ஆனால் தங்கள் காலத்தில் அப்படி இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். மேலும் சில முக்கிய வீரர்களை தவிர்த்துவிட்டு இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணியை தேர்வு செய்த தேர்வுக்குழுவையும் விமர்சிக்க விரும்பவில்லை என தெரிவித்துள்ளார். காஷ்மீர் லடாக் எல்லைக்கு சோனமார்க் மலைப்பாதை வழியாக செல்ல வேண்டும். ஆனால் பனிச்சரிவு நிலச்சரிவு காரணமாக வருடத்தில் பல மாதங்கள் மலைப்பகுதி மூடப்பட்டிருக்கும். இதற்கு தீர்வு காண கடந்த 2012ஆம் ஆண்டு சுரங்கப் பாதைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு தற்போது அதனை பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ளார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இன்னும் பிரச்சனைகள் இருப்பதாக ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். இந்திய சீன ராணுவத்தினர் இடையே நம்பிக்கையை மீட்டெடுக்க முயற்சிகள் தேவை எனவும், நிலைமை சென்சிட்டிவாக இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கடந்த ஆண்டு அழைக்கப்பட்ட தீவிரவாதிகளில் 60% பேர் பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் பயணிகள் ரயில் தடம்புரண்டு விபத்துக்குள்ளானது. விழுப்புரத்தில் இருந்து புதுச்சேரி நோக்கி செல்லும் பயணிகள் ரயில் வழக்கமாக இன்று காலை புறப்பட்டு சென்றது. அப்போது சில நிமிடங்களிலேயே தண்டவாளத்திலிருந்து ரயிலின் 4 பெட்டிகள் தடம்புரண்டன. எனினும் அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தடம்புரண்ட ரயிலை சீரமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலை அதிமுக, பாரதிய ஜனதா, தேமுதிக புறக்கணித்த நிலையில் திமுக சார்பில் சந்திரகுமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி இத்தேர்தலில் போட்டியிடுகிறது. அக்கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுவார் என அறிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் நாளை திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுகிறது. இதேபோல் வருகிற 26ஆம் தேதி குடியரசு தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த 2 நாள்களிலும் டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்படாது என்று அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதன்படி மாநிலம் முழுவதும் நாளை டாஸ்மாக் மதுபான கடைகள், பார்கள் இயங்காது. இந்த உத்தரவை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு எச்சரித்துள்ளது. வெளிநாடுகளில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் சுற்றுப்பயணம் செய்கையில் அவர்களது மனைவியும் குடும்பத்தினரும் உடன் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதனால் வீரர்கள் ஆட்டத்திறன் பாதிக்கப்படுவதாக கருதும் இந்திய கிரிக்கெட் வாரியம் இனி வீரர்கள் வெளிநாடுகளில் பயணம் செல்கையில் மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் உடன் செல்லக்கூடாது என தடை விதித்துள்ளது. முன்பும் இதே தடை அமலில் இருந்தது. ஆனால் கொரோனா காலத்தில் தடை நீக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.